Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகத்தில் தேங்கி நிற்கும் கழிவுநீரால் நோய் தீர்க்கும் மருத்துவமனை நோய் பரப்பும் இடமாக மாறி வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தரையில் வழிந்து ஓடும் கழிவுநீரை மிதித்தும் தாண்டியும் செல்லும் நிலைக்கு பொதுமக்கள் தள்ளப்பட்டுள்ளனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பூபேஷ். வணக்கம். இது தொடர்பாக ஏதேனும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கா? விவரங்கள். நிச்சயமா வணக்கம். ராமநாதபுரம் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவம் என்பது அந்த மாவட்டத்தினுடைய மருத்துவ மையமாக செயல்பட்டு வருகிறது. நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் உள் மற்றும் வெளி நோயாளிகளாக இங்கு வந்து சிகிச்சை பெற்று செல்லக்கூடிய சூழலில் இந்த மருத்துவமனை வளாகத்திற்கு பல்வேறு துப்புரவு செய்யாததாலும் சாக்கடைகள் வழிந்து ஓடுவதாலும் சுகாதார சீர்கேடு ஏற்படுவதாக தொடர்ச்சியாக அங்கு வந்து செல்லக்கூடிய நோயாளிகளும் பொதுமக்களும் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளனர். அதுபோல அந்த காசுனை பிரிவு அருகாமையில் நீண்ட நாட்களாகவே சாக்கடை நீரானது தேங்கி கொசுக்கள் மொய்த்து நோயை பரப்பும் ஒரு அவல நிலையானது தொடர்ந்து இந்த பகுதியில் நிலவி வருகிறது. மாவட்ட மருத்துவமனை என்பதால் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் இந்த பகுதிக்கு நோயாளிகள் வரக்கூடிய சூழலில் நோயை தீர்ப்பதற்கு பதிலாக மேலும் நோயை அதிகரிக்கும் விதமாக இந்த மருத்துவமனையின் சுகாதார சீர்கேடு இருப்பதாகவும் தொடர்ச்சியாக மருத்துவமனை வளாகத்திற்கு உள்ளேயே அங்கங்கே கழிவுநீர் தேங்கி ஓடுவதால் மருத்துவமனைக்கு உள்ளே சிகிச்சைக்கு செல்லக்கூடிய நோயாளிகள் கூட கடும் சிரமத்திற்கு ஆளாவதாக நோயாளிகள் தரப்பு குற்றச்சாட்டானது முன்வைக்கப்படுகிறது. எனவே இந்த விவகாரத்தில் தொடர்ந்து அலட்சியம் காட்டி வரும் மருத்துவமனை நிர்வாகம் உடனடியாக மருத்துவமனையின் அந்த சுகாதாரத்தில் கவனம் செலுத்துவதோடு நோயாளிகளுக்கு தரமான சிகிச்சை அளிக்கும் விதமாக இந்த பகுதியில் சுகாதார பாதுகாப்பை வலுப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையானது எழுந்துள்ளது. இந்த விவகாரத்தில் மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை மூலம் இதனை சரி செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்துள்ளது என்பதே நிதர்சனமாக உண்மையாக உள்ளது. விவரங்களுக்கு நன்றி பூபேஷ். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.